கைஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, உங்களோட 10th மார்க்கை வச்சு மட்டும்தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் 1000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 17 டிசம்பர் வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களே, இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 17 டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தென் இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 24 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் SC/STயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. OBCயாக இருந்தீங்கன்னா 3 இயர் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. PWD கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் NCVT SCVTக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க கைஸ். அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் SC ST PWD ஆல் உமன் கேட்டகரிக்கு கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு எக்ஸாம் கிடையாது. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இதில் ஹையர் பண்ணுவாங்க. எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒரு டிவிஷன் வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா 1000க்கும் மேலே பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா வேக்கன்சிக்குமே எக்ஸாம் இல்லாமல் உங்களோட 10th தென் அதுக்கப்புறம் NCVT SCVTக்கான மார்க்கை வச்சு மட்டும்தான் ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.